சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 7 o'clock போல் எங்கள் வீட்டில் வந்து போலீஸ் வந்திருந்தாங்க. வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒன்று தான் கேட்டாங்க அவங்கக்கிட்ட, அரெஸ்ட்டுங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஆமாம் சார், நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறது தான் சார் வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அவங்க ஒரு எஸ்ஐ, அவங்க லேடி ஆஃபீஸரு, அவங்க பேர் கேட்கல. நான் இன்னொருத்தர் 4 பேரும் வந்து மஃப்டியில் தான் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க சைபர் கிரைம்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், சிசிபி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6:30 யூஸ்வலாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், வேரியஸ் அதர் நியூஸ் பேப்பர்ஸும் வாங்குறதுக்கு வெளியில் போவார். போயிட்டு வந்த உடனே சரி ஒரு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தப்ப தான் அவங்க வந்தாங்க. ஒரு 10 minutes அவங்களோட இது. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ்னப் ஒன்றும் ஆகலை. அப்போ நான் தான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் ஃபேஸ் அது வாஷ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வெளியிலே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே, நான் சொன்னேன் சார் இது வந்து ஒரு ஃப்ளாட் சார், மித்தவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார், நீங்கள் உள்ளாரே வாங்க சார் நீங்கள் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதனால் உள்ளார வந்துட்டாங்க. பட் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணேன் உட்காருங்க சார் நீங்கள் அப்படின்னா, இல்லை நாங்கள் உட்காரக்கூடாது ரூல் படி அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு ஒரு 10 minutesல 7:11 எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த லிஃப்ட்டில் போன ஷார்ட்ஸ் வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் தான் எடுத்தேன். ஜஸ்ட் அப்போ வந்து கூட வந்து அந்த ஒரு லாஸ்ட்டு 2 to 3 minutesக்குள்ளார பிஃபோர் 7:11 ஒரு 7:08 போல் நம்ம நுங்கம்பாக்கம், பிகாஸ் எங்களோட ரெசிடென்ஷியல் பிளேஸ் வந்து நுங்கம்பாக்கம். ஸோ நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 போலீஸ் பீப்புள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து யூனிஃபார்மில் தான் வந்தாங்க. ஸோ இதுதான் நடந்தது. வேறு ஒன்றும் நானும் வந்து ஒன்றும் கேட்குறதுக்கு பதட்டமாக இருந்துச்சு. இவரை டக்குன்னு இவரும் கிளம்புறாரு. வேறு அவங்களோட பேர் கூட கேட்கல, அந்த எஸ்ஐ அந்த மேடத்தோட பேர் கூட நான் கேட்கல. அப்புறம் நான் என்ன வேறு கேட்குறதுக்கு எனக்கு ஒன்றும் கிளம்பும் போது மட்டும் கேட்டேன், எங்கே சார் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். என்ன ரீசனுக்காக? இல்லை, நானும் கேட்கல, அவங்களும் சொல்லலை. அவங்க சொல்லியிருக்கணுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப பதட்டத்தில் நம்ம இருக்கும்போது அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா எனக்கும் வந்து ரொம்ப பதட்டமாக இருந்தது. எல்லாமே ஒரு 5 to 7 minutesல தான் இது எல்லாமே நடந்தது.